நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். தள்ளாடிட்டீங்களா? சில சமயம் வியாதிப்பட்டு பலவீனப்படும் போது தள்ளாடுன்னு தெரியுமா? அப்ப கேட்பாங்க, என்ன தள்ளாடிட்டீங்க, வயசான மாதிரி ஆயிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. வியாதிப்பட்டு பலவீனமானால் அந்த பாதிப்பு தெரியும். சிலர் குடிச்சிட்டு பார்த்தீங்களா, நடக்கும்போது தள்ளாடிக்கிட்டே மாட்டீங்க, தள்ளாடின மாதிரி தெரியுதா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. எதுவும் என்னை தள்ளாட விட முடியாது. நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன், ஸ்ட்ராங்கா நடப்பேன். உன்னுடைய நடைகள், உன்னுடைய வாழ்க்கை தள்ளாடுவது இல்லை. என் வாழ்க்கையே தள்ளாடி போச்சு நீ கலங்குறீங்களா? இல்லை, ஆண்டவர் கூட இருக்கிறார். தள்ளாட ஆண்டவர் விட மாட்டார். தைரியமா சொல்லுங்க, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தரின் பலனாய் இருக்கிறார், நான் தள்ளாடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு பலன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. நான் ஜெயம் பெற்று ஸ்டெடியா தைரியமாய் நடப்பேன், வாழுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.